எஸ்தரின் புத்தகம். எஸ்தரின் புத்தகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் நடந்துச்சு. எல்லாருக்கும் நல்லா தெரியும். எஸ்தரின் புத்தகம். மொர்தெகாயை ஆமான் என்னெல்லாம் வேலை பண்ணணுமோ அப்படிலாம் என்ன செஞ்சிட்டு இருந்தான்? எதிரியாக துரத்தி அழிப்பதற்கு பல திட்டங்களை என்ன செஞ்சிட்டு இருந்தான்? தீட்டி கொண்டிருந்தான். அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அவர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து ஆண்டவருக்குள்ளாக தைரியமாக அவர் அந்த எஸ்தரும் மொர்தெகாயும் செயல்பட்டதுனால அந்த எதிரியை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? எதிரியை மட்டும் அழிக்கலை, எதிரிகளையே என்ன செஞ்சார்? அழித்தார். சூசான் நகரம் என்ன செஞ்சது? கலங்கி போச்சு. அந்த எந்த நாளில் இவங்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு களிப்பும் மகிழ்ச்சி என்ன செஞ்சது? உண்டாச்சு. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய எதிரிகளை துரத்தி என்ன செய்ய போகிறாரா? சீக்கிரமாய் நமக்கு விரோதமாக இந்த இடத்துல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எதிரிகள் நம்ம நினைப்போம், இவங்கெல்லாம் நமக்கு எதிரியாக செயல்படுவாங்களா அப்படின்னு நினைப்போம். அவங்க தான் எதிரியாக என்ன செஞ்சுருப்பாங்க? ரொம்ப வேண்டியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்முடைய பணிகளுக்கு விரோதமாய், நம்முடைய தொழிலுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்கு விரோதமாய் என்னென்ன சூழ்நிலையிலலாம் எப்படிலாம் செயல்படணுமோ அப்படிலாம் எதிரிகளாக வந்து என்ன செய்வாங்க? ஆனால் அதை குறித்து நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். தைரியமாக நம்ம என்ன செய்ய முடியாது? சும்மா இருப்போன்னா நான் சும்மா இருக்கக்கூடாது. வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். நன்றாக ஆவியில் நிறைந்து என்ன செய்யணும்? செபிக்கணும். உபவாசம் போட்டு என்ன செய்யணும்? செபிக்கணும். செபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா எதிரிகளையும் என்ன செய்வார்? அவர் துரத்துக்கிறது மாத்திரம் இல்லை, அழித்து போடுவார். எஸ்தரின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்தோம்னு சொன்னால் 8வது வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? 8வது வசனம். அகாஸ்வேர் அதான். ம் 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 போதும், அவங்கள இப்படியே விட்டுறக்கூடாது. ராஜாவுக்கு சம்மதம்னா, உங்களுக்கு சித்தம்னா, சம்மதம்னா, விருப்பம்னா அவங்கள என்ன செய்யணும்? நம்ம அழிக்கணும். அழித்து அது என்ன செய்யணும்? எழுதி அனுப்பணும். அழிக்கிறதுக்கு ஒரு என்ன செய்யணும்? எழுதி அனுப்பணும் அடிச்சோம். அப்போ உடனே ராஜா சொல்கிறாரு, நீ அப்படி ராஜாவை அப்படி செய்தாருன்னா நான் கஜானாவில் என்ன கொடுப்பேன்? 10,000 தாலந்து வெள்ளியை கொண்டு நான் கட்டிடுறேன்னு சொல்லி இந்த ஆமான் ஆகாஸ்வேர் ராஜாட்ட பேசுகிறான். அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, அவர் சொன்ன வார்த்தை அந்த வெள்ளியை தாண்டில் கூட கேட்கல. உடனே இவருக்கு சரி, அந்த ஜனங்களை நம்ம என்ன செஞ்சிடணும்? அழித்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையில் இருந்துற மோதிரம், ராஜாவுடைய முத்திர மோதிரத்தினால முத்திரை போடப்பட்டால் அதை என்ன செய்ய முடியாது?